ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு மோனாவும் ஜானும் ஊருக்கு கிளம்ப போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களும் வந்து அவருக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. லீவ்க்கு 2 நாள் அவர் வேலை பார்த்துன்னு தான் இருந்தாரு. வேலை பார்த்தாரு, சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தாரு. ஆனா ஆஃபீஸ் போகணுமாமா, ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால கிளம்பிட்டாரு. ஆஃபீஸ் ஒரு வேலை போகல, வீட்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கேயே இருந்து வேலை செஞ்சிருப்பாரு. முடியல அப்படிங்கறதுனால கிளம்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இடையில வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த vlogல வரப்போது மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேர் மட்டும் வெளில வந்திருக்கோம். ஒரு ஷூட்டுக்காக வந்தோம். சரி அப்படியே டைனிங் டேபிள் பார்த்துட்டு போலாம் வீட்டுக்கு அப்படின்னு. டைனிங் டேபிள் பார்க்கணுமா உனக்கு? டைனிங் டேபிள் ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது என்ன ரேட்டு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப தேவைப்படுது. 2க்கு 3 சைஸ்ல இருந்தா எடு. 2க்கு 3 சைஸ்லயா? 2க்கு 3 சைஸ்ல 4 சேர் தெரியல, பார்ப்போம். ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம். ஃபுட்டும் ஆகிட்டு இருக்கு. ஃபுட் ஆகுது. ஜாலியாக மசாஜ் சேரில் உட்காந்துருக்கியா? லெக் ஆகுதுங்க. ஆகுது. லெக் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபுட் ஆகிட்டு தான் இருக்குது. மசாஜ் கண்ணாடியை போட்டு அழுத்துதுப்பா. கண்ணாடி கழுத்துப்பா. தலையும் பண்ணிட்டா. இல்லை சும்மா அவ்வளோதான். ஷோல்டர், ஏர், லெக்கு, அப்புறம் வந்து ஃபுட். தொப்பை குறைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேளு. இப்படியே பட்டுனே தொப்பை குறைக்க முடியுமா? அப்படி ஒரு இதே வரலைங்கன்ற. வெறும் பேக் மட்டும் ஹிப்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்குது. இது நான் மால்ல உட்கார்ந்திருக்கேன். பண்ணுது ஆடுற மாதிரி மட்டும் தெரியுது. வேலை தலை மட்டும் வந்து எல்லா பக்கமும் ஆடுது. இந்த பெட் படுத்துனே பாக்குற மாதிரி இது. அது ஃபோம் நல்லா இருக்குது. இந்த டிவி பார்க்கறதுக்காகலாம் கிடையாது. கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு, பாடி பெயின்லாம் எதுவும் இருக்காது. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இல்ல பெட்ரூம்ல டிவி வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி படுத்துன்னு பார்க்கிறதுக்கு இதை கொஞ்சம் தூக்கிக்கலாம். ஸ்ப்ரிங் கூட யூஸ் பண்றதாலும் கூட இந்த சைடுல பெட் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கால் தூக்குது, கை தூக்குது, தலை தூக்குது, இந்த மாதிரி நல்லா இருந்தது. வைப்ரேஷனோட இருந்தது இந்த இது. கார்னர் சோஃபா இதையும் அப்படி நம்ம பேஸ் சோஃபா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணிட்டு நம்ம ஹோம் டெக்கரேஷன் ரூம் இது என்னப்பா உனக்கு இதான் பிடிச்சிருக்குதா? போதுன்றேன். ரொம்ப அகலக்கால் வைக்காம பட்ஜெட்டாக பார்க்குறேன், அவ்வளோதான். சோஃபா டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி சேர் தான் கேட்குறேன். இந்த கஃபே ஸ்டைலில் சேர் வேணும் அப்படின்னு. நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் அந்த கஃபேலாம் உட்காரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த சேரு. நார்மல் சேர் இருக்கக்கூடாது டைனிங் டேபிளுக்கு அப்படின்னு நினச்சேன். நல்லா தான் பெருசாக தான் இருக்குது. இது ஓகே, 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு எழுச்சிக்கிறதுக்கு ஓகே. ஆனால் இந்த டேபிள் தட்டு வச்சா திங்ஸ் வைக்க முடியாது. ஆனால் அந்த டேபிள் வந்து இந்த இடம் ஜாஸ்தியாக இருக்கு. எந்த டேபிள்? நீ நிற்கிற டேபிள். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு இதான் பிடிச்சிருக்குது. இது வேற லெவலில் இருக்குது. அந்த சைஸ்ல இந்த டேபிள் வராதா? அது வராது. அந்த டேபிளுக்கு இந்த சேர் வேணா மாத்தி தரேன். எப்படி அந்த டேபிளுக்கு இந்த சேர் வேணா தரேன்றாரு. இப்போ உட்கார்ந்திருக்கிற சேர் வேணா தரேன்றாரு. மாத்தி கொடுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த டேபிளுக்கு இந்த சேர்ஸ் கொடுக்கலாம். அதே பிரைஸ் தானா? கொஞ்சம் குறையும். அது 2 சேர் 5700 ரூபாய், இது 2 சேர் 5300 ரூபாய் தானே. 400 ரூபாய் 2 சேருக்கு குறையுது. மாத்திக்கலாம்னா நீங்களே மாத்தி கொடுத்துருவீங்களா? குஷன் ஆர்டர் பண்ணி வர வச்சு கொடுத்துறோம். ஓ, இதுக்கு மேல வேற குஷன் போட்டு தான் கொடுப்பீங்க? இல்ல சார், இதே மாடல். இப்போ இது அவங்க ஓகே ஓகே பண்ணிட்டு வேற கலர்ஸ் சேஞ்சஸ் பண்ணா இது பண்ணுவோம். பண்ணி கொடுக்கலாம். ஃபேப்ரிக் ஆப்ஷன் அதனால சூஸ் பண்ணுங்க. ஓகே, கிளம்பு முதல்ல, டைம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. எல்லாமே பிடிச்சிருக்குதுங்க பாருங்க. பிங்கி ஸ்பூஃப் கம்மி தான், 2-3. இது நம்பர் ரூம்ல வைக்கலாம். அழகழகா தான் இருக்குது. இது நம்பர் ரூம்ல வைக்கலாம். இத குட்டி எல்லாம் வேணாம்ப்பா. அங்க ஒன்னு காட்றேன் பாரு, பெருசு ரெட் கலர். இது சின்னதா வேணும். அப்படியே ஃபாரின்ல இருக்க ட்ரீ மாதிரியே இருக்கு. வா, நான் உனக்கு காட்டுறேன். அதை 6000 or 7000 கிட்ட வருது. நான் வாங்குவேன் இப்போ. எங்கப்பா போயிட்டே இருக்க? எல்லாமே அழகா இருக்குது. எது எடுக்கிறதுனே தெரியல. சரி வா போலாம். வா. அழகா இருக்கிறது அழகு ஆபத்தை உண்டாக்கும்பா. வா, அங்க அப்படியே நேரா போனா உனக்கு ஒரு செடி. அந்த ரெட் தானே பார்த்தேன். எது? நீ நடந்து அந்த இடத்துல ரெட் கலர் எப்படி தெரியும்? பார்த்தேன். அதான் அங்கே தானே பெரிய ரெட் செடி. ஆமாம், வா காட்டுறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருப்பா, பா
இங்கே வா, இதை எங்கே வச்சா நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் சொல்லு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நடுவில் அந்த ரெட் இருக்கு பாரு. நம்ம ரூமுக்கு போகிற வழியில் வச்சா ஓகே. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம மேலே இது வச்சுருக்கோம்ல, அந்த கவுண்டருக்கு மேலே ஒரு இடம் இருக்குல்ல, அதில் இதுதான் வைக்கணும் 2 பாட்டு. அந்த குட்டி அந்த மேலே இது கவுட்டில் இதெல்லாம். சரி பசங்க ஊருக்கு கிளம்புறாங்க, நீ என்ன பண்ணுற? காஃபி போடுறேன். நாங்கள் ஒரு வேலையாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக. காஃபி வேணுமா? போட்டு கொடு, குடி. ஏன் இப்போ போகும்போது ஏதாச்சும் குடிக்கணும் போல தோணும்ல உனக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க பிள்ளைங்க. பாய் சொல்லிட்டுருங்க. பாய் சொல்லிவிட்டு விடை பெற்றுக்கொண்டு 5வது மாதத்தை மைண்டில் வச்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. போச்சு, அவனுக்கு காலேஜ் இல்லை, அவன் பாய் சொன்னது இப்போ எதுக்கு? ஆமாம், விஐபி ஒரு பாயிண்ட் விட்டுரு. உங்கள் அக்கா போயிடுச்சு, அவள் தான் இனிமேல்ட்டு நல்ல சோறு கிடைக்காது. பார்த்து போனோம். ஓ, ஷார்ட்ஸ் எடுக்கணும்ல, மறந்துட்டேன் நான். இப்போ வந்து அம்மா, பொண்ணு, மாப்பிள்ளை 3 பேர் காம்பினேஷனில் ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் வந்து மாமனார் மாப்பிள்ளை காம்பினேஷனில் எடுத்து முடிச்சிட்டோம் காம்போவில். எல்லோரும் நீங்கள் பயங்கரமாக கேட்குறீங்களாம்மா, அதனால் மாப்பிள்ளையே ஆவலாக இருக்கிறாரு அதை எடுக்கணும்னு. ஆனால் அது கண்டென்ட் யோசிக்க நல்லா வருது. அது நிறைய பேர் வெளில பார்க்குறவங்கலாம் வந்து கேட்குறாங்க, சூப்பராக பண்ணுறீங்க, இதுதான் நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறீங்க. ஆமாம், இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், முதல்ல நீங்கள் உங்கள் பொண்ணுலாம் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு. ஆமாம், மாப்பிள்ளை கூட பண்ணுவீங்கல்ல அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு நிறைய கண்டென்ட் யோசிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. சட்டுன்னு போயிட்டு ஓகே நீங்கள் சொன்னோன்னே போய் உட்காந்து யோசிச்சு எடுத்தேன். சரி ஓகே, ரெடி ஆகிட்டியா? உன் மைக்கை கழட்டிட்டு அவங்க கூடவே வரணும். நீ அவங்க வந்து ஏதோ கையில் எடுத்துன்னு வரணும். செல்லாம் பாய், பார்த்து பத்திரமா போங்க. நான் முடிச்சுன்னு தான் இருப்பேன், அப்படியே பொறுமையாக போயிட்டு கூப்பிடுங்க வீட்டுக்கு போயிட்டு. வாங்க, லைட்டை போடுங்க, லைட்டை போடுங்க. வெளில லைட் போடுங்க மாப்பிள்ள. போகிறோம். என்ன ஏன் என்னாச்சு? சாணியா? நல்ல வேலை காஞ்சி போயிட்டு. சரி, பார்த்து பத்திரமா போங்க. பில்லோலாம் எல்லாமே இருக்குல்லடா செல்லம்? பாய் பாய் பாய். எல்லா போனும் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா? அதுதான் தெரியாது. The next day. என்னப்பா வீட்டுல நிலத்துல படுத்துன்னு உருண்டுன்னு இருக்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம மெயின் டோரு, நம்ம கைப்பிடி எல்லாத்துக்கும் வந்திருக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு வரவா நாளைக்கு வரவான்னு கேட்டு நம்மளுக்கு ஒரு வழியாக நம்மளுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஏன்னா கண்டினியூஸாக பாப்பா இங்கே இருக்கும்போது அதை செய்ய முடியாது அப்படின்றதுனால நம்ம விட்டு வச்சுருந்தோம். இப்போ பாப்பா நேற்று கிளம்பிட்டா, ஸோ அதனால் இன்னைக்கு செய்ய சொல்லியிருந்தோம். ஸோ வந்துருக்குறாங்க. வந்து சார் கிட்ட எல்லாத்தையும் முடிக்கிறோம் சார், நாங்கள் டைம் கொடுங்க சார் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னேன். ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுமா மெயின் டோரு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. வந்து பட்டி கரெக்டாங்க. அப்போ வந்து சரி ஓகே நம்ம பட்டி போடுவோம். ஏன்னா இந்த ஒரு டைல்ஸ் வந்து ஆக்சுவலி உடச்சிட்டாங்க, இன்டீரியர் பண்ணும்போது உடச்சிட்டாங்க. அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் மாவு வச்சுட்டு சரியில்லை. ஸோ அதனால இப்போ நம்ம மாவு வைப்போம். கொஞ்சம் கேப் தெரிஞ்சது, எனக்கு பிடிக்கல, அதனால நான் மாவு வச்சுக்கிறேன். எப்படி கற்றுக்கிறோம்? நீ சொல்லுவ வீட்டில் வேலை ஏதாச்சும் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கணும்? நான் அவர்கிட்ட இருந்து கோச் பண்ணாரு எனக்கு எப்படி தடவணும்ட்டு. தடவிட்டு அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன்ல, அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். எப்படி சூப்பரா? ஆனால் அந்த பட்டி மாவு நிறைய உள்ளதான் போட்டு அமுத்தணும். நீ வந்துட்டியா குறை சொல்கிறதுக்குங்க? எவ்வளோ பட்டி மாவு போட்டு அமுக்கிருக்கிறோம். இது இந்த முதல்ல இந்த தெரிஞ்சதுல இப்போலாம் எதுவுமே தெரியலப்பா. எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிக்கணும். நம்ம அப்புறமா வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன பண்ணலான்னுங்கிற? ஃபுல் ரெஸ்ட் பேபிமா.
இன்னைக்கு நீங்கள் வீடியோவே வந்து பேசுமா எப்படி எப்படிலாம் ரெஸ்ட் எடுக்குதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நானே சொல்லிட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். கண்டினியூஸாக 1 வீக் ஒர்க் இருந்ததுனால நம்ம அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் இப்போ இங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ 2 பேரையும் அம்மாவையும் பையனையும் அந்த ரூம்லேயே கீழ் ரூம்லேயே போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் நான். வெளில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூசியில் என்ன சொல்கிறது அலர்ஜி ஆகி தும்பல் வரும் எல்லாம் வரும். ஸோ அதனால் வெளியே வராதிங்கன்னு சொல்லி 2 பேரையும் உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். மேலேருந்து க்ளீன் பண்ணிட்டு வராங்களா, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே. ஆனால் எனக்கும் இந்த மரத்தூள் ஒத்துக்காங்க, மூக்கெலாம் ஒரு நமிச்சு ரத்தம்லாம் வரும். அதனால் உஷாராக இருக்கணும் நம்ம. சரி ஓகே, சரி என்ன வேலை செய்ய விடு. நீ இப்படி கேமரா பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன்ல. நான் உள்ள எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கேன், எடுத்துன்னு போகிறதுக்கு, அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு. ஓகே, எடுத்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டு நமக்கு வந்துருச்சு. ஃபுல்லாக அந்த வார்னிஷ் ஸ்மெல். அது ஸ்மெல்லு வார்னிஷ் தான். வார்னிஷ் வார்னிஷ் இல்லை இது ஆக்சுவலி அந்த இது என்னதுன்னா ஏதோ ஸ்மெல் அடிக்குது. அந்த ஸ்மெல்லு ஃபுல்லாக மார்னிங்லேருந்து இங்கே அடிச்சிட்டாங்கப்பா. அடிச்சிட்டாங்களா? நான் கவனிக்கவே இல்லை இன்னும். ஃபுல்லாக மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க மேலேருந்து தேய்ச்சி அவ்வளோ குப்பையை வச்சுருந்தாங்க. கூட்டி கொஞ்சம் பெருக்கிருக்காங்கன்னா பின்ன ஆனால் டஸ்ட்டு போகல. பெருக்கலாம் இல்லை, இன்னும் பெருக்கலாம் ஆரம்பிக்கல. காற்றுல பறந்துருக்குது. தொடச்சிருக்காரு லைட்டாக. இதுக்கும் பாருங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சும்மா முதல்ல விட்டு வச்சிருந்தாங்க. இந்த சைட்லாம் அடிக்கல போல, சைட்லாம் தெரியுது கொஞ்சம். இல்லை, இன்னொரு கோட் அடிப்பாங்க. தேய்ச்சி விட்டு இன்னொரு கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டு அதான் நான் அதே மாதிரி இதோட ஜாயிண்ட் இருக்குல்ல, இங்கேயும் அடிச்சு விட்ருங்கண்ணா. அடிச்சிட்டிங்களா? அது போடும்போது இது போடுவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ வீடு வந்து பில்லர் சைட்லேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கர்டன் போர்டில் அவனே வெறுத்துட்டான். இல்லை, அவனே வெறுத்துட்டான். நீ எப்போ வச்சு போ, பாப்பா வந்துச்சுடா, அதனால் இப்போ ஆளெல்லாம் அனுப்பாத அப்படின்னா போச்சு. இதுக்கப்புறம் எப்போ தான் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அப்படின்ட்டு வச்சேன். கிளம்புன அடுத்த நாளே காலையில் அவர் சொல்லவே இல்லை. டப்புன்னு பார்த்தா காலையில் 8:30 மணிக்கு வந்து கதை தட்டுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் விட்டு அவங்க வேலையை வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை முடிச்சிட்டாங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோட்டு பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம கர்டன்லாம் மாட்டிக்கலாம். அதுக்காக தான் வெயிட்டிங். இன்னும் கொஞ்சம் ட்ரில்லிங் அடிக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணேன்னா உங்களுக்கெல்லாம் புண்ணியமாக போகும். சந்திரனாக்கும் உனக்கும் அது ஏதாவது அனுப்பிச்சி விடணும்னா அனுப்பிச்சி விட்ருவான். நல்லா கொஞ்சம் வந்து 95% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து பெயிண்டிங் ஒரு கோட் அடிச்சிட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் இந்த எல்லாத்துக்குமே கர்டன் போட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த தடவை பார்க்கும்போது எல்லா வீடும் மோனா வரும்போது எல்லாமே வீடெல்லாம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்னும் 2 ஏசி வாங்கணும். 2 ஏசி வாங்கணும், அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே ஃபுல் ஃபினிஷ் ஆகிடும். ஏன்னா எனக்கு தலையில் தண்ணி நீர் கோர்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. டேப்லெட் போட்டு நானும் படுத்தேன் போகலா அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு சரி சாப்பிட்டுட்டு ஆமாம் இப்போ அங்கேயும் வீட்டுக்கு நம்ம கிளம்ப முடியல. ஏன்னா அங்கே வந்து தொட்டி கழுவிட்டு இருக்காங்க. அங்கே ஃபுல்லாக எல்லா 5 ஃப்ளாட்ஸ்லேயும் 2 தொட்டி, 10 தொட்டி, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கணும். ஸோ அதனால் அங்கே போனால் அங்கே தண்ணி இருக்காது. அது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும். அதனால சரி ஓகே, டஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. போன வாட்டி அந்த மாதிரி தொட்டி கழுவும் போது ஓஎம்ஆர் வீட்டுக்கு ஓடி போயிட்டோம். இந்த வாட்டி இங்கே இருக்கிறோம். சரி டஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஒர்க்கெல்லாம் இருந்தது. எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்ருக்கேன். நான் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல் டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் இங்கே வர முடியும். அதுக்குள்ளே சீக்கிரமாக போனால் அடுத்த பேட்ச் வரதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஒர்க்கை. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏசி ஒர்க் தான் பெரிய ஒர்க்கு. ஏசி மாட்டுறது தான் ரொம்ப காசு கேட்குறாங்க. ஏசி வாங்குறது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 இதுக்கும் மாட்டணும் அப்படின்னா அந்த காப்பர் காயில் அதை இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஆகி ஒவ்வொரு இதுக்கும் 18,000 கேட்குறாங்க. 18,000 கேட்குறாங்க ஒரு ஏசிக்கு. சரி 3 டிவைட் பண்ணிட்டேன்ப்பா. வேணும்னா வேற யாருக்காவது எக்ஸ்ட்ரா வேணும்ப்பா. நீ ஏகப்பட்டதை போட்டுருக்கிற. அதான் நிறைய தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. வழி இருக்கிறது அப்படியே ஷேர் பண்ணு. குழம்பு இருக்கணும்ல, நீ பாட்டு அள்ளி போட்டு வச்சிருக்கிய. அதுக்கு குழம்பு எல்லாமே இருக்கு, கூட்டு பொரியல் காரம் எல்லாமே. சரி ரகசியத்தை எடு, ரகசியத்தை பிரி முதல்ல. என்னடா பேபிமா வெஜிடேரியன் சாப்பிடுதே அப்படின்னு பார்க்குறீங்களா? நோ, நான்வெஜ் வந்து மட்டன் போட்டியும் சிக்கன் 65ம் இருக்குது. அதை காட்டாமல் ஒழிச்சு வச்சிருக்குது. போட்டி வாங்கி வந்தியா? ஆமாம். இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுங்களா? இங்கே போட்டி சூப்பராக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்மளுக்கு தான் அங்கே கிடைக்க மாட்டேங்குது, இங்கே கிடைக்குது.
அதுக்கு காரணம் என்ன சொல்லு? ஆப்போசிட்லேயே டாஸ்மாக் இருக்குது, அதனால தான் போட்டி கிடைக்குது. சரி ஓகே, சாப்பிட ஆரம்பிப்போமா? கூலி குட் பாய்ன்றீங்க. அவன் வந்து இப்போ என்ன கேள்வி கேட்டான்? கேள்வி இன்னொரு வாட்டி என்னமோ கேட்டியே இப்போ. என்ன சாம்பார் சோறு அப்படின்னு அப்படியே 10 தலை ராவணம் மாதிரி தலை வீங்கிடுச்சு சாம்பார் சோறை பார்த்தோன்னே. 65 அப்படின்னு சொன்ன உடனே கூல் ஆகிட்டான். நான்வெஜ் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு இறங்க மாட்டேங்குது. வேமா எல்லா பாத்ரூம்லையும் உள்ளே பூந்து பார்த்துன்னுக்கிறியா? எனக்கு எது சுத்தமா இருக்கோ இல்லையோ எனக்கு பாத்ரூம் சுத்தமா இருக்கும். எல்லா பாத்ரூமையும் அதை நார் அடிக்கிறது நீ தான், நான் கிடையாது. அவன்கிட்ட போய் பார்த்தியா? அவன் எப்படி நாரி நாத்தடிச்சு போய் கிடக்கும். அவன் நான் போய் பார்க்கவே இல்லை, அதுவே க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வர சொன்னேன்னா யாரும் போய் தான் நாரிச்சு உந்துல யாரும் போல இல்லை. நீ போவே மாட்டியா? வேடிக்கை பார்த்துன்னு இருப்பியா? அத அந்த வாஷ் பேசின்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மஞ்சளா இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஏற கட்டின்னு இருக்கோம். ஏற கட்டிட்டு நம்ம கிளம்புறோம். அவன் பாத்ரூம் மட்டும் தான் நான் பார்க்கல, மற்ற எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இந்த பாத்ரூம் எல்லாம் கிளீனாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் வீடையும் கிளீனாக தான் வச்சுட்டு கிளம்புறேன் நான். வீடு பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பலன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸு எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன வேலை? இந்த இதெல்லாம் அப்படியே இங்கேயே இருக்கட்டும். இந்த பெட்ஷீட் எல்லாம் முதல்ல இதுக்கெல்லாம் பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தல, அதெல்லாம் எடுத்து போடு. இதில் படுத்தாலே ஒரு குத்துது, சொரன்னு இருக்குது. இது ப்ரொடெக்டர் தானே, அதனால. சரி ஓகே, லெட்ஸ் கோ. அங்கே போய் அங்கே இருக்கிற வேலையை பார்க்கணும். என் கண்ணாடி ஒழுங்கா வை. ஒரு பர்ஃப்யூம் இங்கேயே இருக்கட்டும். மௌலி பாத்ரூம் மட்டும் என் பேலன்ஸ் போனேன், அதையும் க்ளீன் பண்ணிட்டியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புவோம். ட்ரெஸ் எல்லாம் சொதம் ஈரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே கொஞ்சம் க்ளீனிங் பண்ணணும். இல்லை அங்கெல்லாம் நீட்டாக தான் போனால் அங்கே போகணும். அங்கே போய் அங்கெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. இப்போ நீ தூக்கின்னு போய் போடுறதெல்லாம் தான் க்ளீன் கட்டணும்ல அங்கே போய். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, see you, bye. ஒரு 2 days கழிச்சு திரும்பி மீட் பண்ணுவோம். யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோப்பா, சமைக்கலன்னா நீதான்ப்பா சந்தோஷமா வெரைட்டியா வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிற. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போனா போது பாவம் ஒரு வாரமா பயங்கர வேலையில இருந்தாலே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம்னு சொல்லி ரெஸ்ட் கொடுத்தேன். நான் எனக்கு இப்படி சாப்பிடணுன்ற எண்ணெல்லாம் கிடையாதுப்பா. ஆமா, இப்ப யாரு கேட்டா? நீங்க தானே, நீ உங்க பிள்ளைங்க தானே கேட்டீங்க. நான் ஏதாவது சாப்பிட்டு இருந்தா போதுனே, நீ தான் கடையா நிறுத்தி வாங்கிட்டு வந்த. ஓகே இங்க பாருங்க, கொஞ்சம் நல்ல இடத்துல வாங்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் ஸ்டெல்லா காட்ட ஆர்டர் பண்ண புடவை எல்லாமே எனக்கு வந்திருந்தது. எல்லாத்தையும் ஈகரா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நான். எப்படி இருக்கு? இந்த 3ம் பியூர் சில்க் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தோ 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 இது பியூர் சில்க் இல்லை, இது பியூர் கோல்டு. அதை விட விலை மதிப்பு. சரி ஓகே, சாப்பிடு.